பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. சிவபெருமான் தன்னை ஆட்கொள்ளும் பொழுது தன் உள் எப்படியெல்லாம் உணர்ந்தார் அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் நமக்கு பாடுகிறார். மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்பு உருக ஓலம் இட்டு அப்படிங்கிறார். உளையா அப்படின்னா வருந்தி, அன்பு என்பு உருக மிகுந்தியான அன்பினால் எலும்பு உருகும்படி செய்தல். ஈசனே, உனக்கு நீ நிகர் நீதான், உனக்கு ஒப்பானவர் இங்கே யாருமே இல்லை, நீ மட்டும்தான். நீ ஆனால் என்ன செய்கிற, எனக்காக என்ன செய்த? திருப்பெருந்துறையில் அடியார்களாகிய என்னை போல் இருக்கிறவங்களுக்காக அந்தணன் வேஷம் போட்டுக்கொண்டு கீழே வந்தியே. அப்பா, உன்னுடைய மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன்? உன்னுடைய பெரும் சிறப்பை நான் எப்படி உணர்த்துவேன்? என்னால் சொல்ல முடியலையே. அதுவும் இல்லாமல் நீ என்னை வலிய வந்து அழைத்து ஆட்கொண்டாயே. அது எவ்வளோ ஒரு பெருந்தன்மை, பெரும் கருணை. அதை எனக்கு நினச்சி நினச்சி பார்க்க பார்க்க வியப்பாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, ஒரு சமயத்தில் வருத்தமாக கூட இருக்குது. ஐயோ, இவ்வளோ அன்புக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு நினச்சி, கடவுளே பெரும் கருணை பெருங்கடலாக நீ வந்து எனக்குள்ளே கொடுத்திய அன்பை அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு சொல்ல முடியாமல் ஓன்னு அழணும் போல இருக்குது. ஐயோ, எனக்கு இப்படி இருந்ததே அப்படி இருந்ததே அப்படின்னு எனக்கு ஆனந்தத்தை சொல்லணும்னு பார்த்தா எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா என் எலும்புலாம் அப்படியே உருகுச்சு. அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, நான் உணர்ந்தேன். அதனால் என்ன செய்தேன்? ஓலமிட்டு அழுதேன் அப்படிங்கிறார். அலைக்கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாற வீழ்ந்து புரண்டு அலறி, அப்புறம் நான் என்ன பண்ணேன்? அலை வீசுகிற மாதிரி இருந்தது. அலை எப்படி வரும்? மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் கடலில் வீசும் இல்லையா? எழுந்து எழுந்து அடங்கும். அது அப்போது சத்தம் வேறு கேட்கும். கடல் ஓசை, அந்த அலை ஓசை ரொம்ப பயங்கரமாக கேட்கும். ஓன்னு ஓசை எழும். அந்த மாதிரி இருக்குது எனக்கு உள்ள. இது வெளியில் சொல்ல முடியல. என்னோட உள்ள அலைக்கடல் மாதிரி உணர்வுகள் அலை மாதிரி மேலே எழுந்து எழுந்து போகுது. நான் ஏதோ தலைகீழ விழுந்து புரண்டு கத்துறேன். எனக்கு இது என்னன்னு சொல்ல முடியலையே அப்படிங்கிறது. நான் அப்படி ஆகிறேன். எனக்கு நீ வேற நான் வேற அப்படின்னே எனக்கு தோணலை. நீ எனக்குள்ளே இறங்கிட்டியா, அதுக்கு ஒரு உணர்வு கிடைக்குதா, சந்தோஷம் தாங்க முடியலையா, பரவசம் அப்படியே எலும்பெல்லாம் உருக்குதா, என்னால் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் விழுந்து பெறல்றேன். யாராவது கேட்டால் எனக்கு அதை சொல்லவே முடியல. தலைகீழாக விழுந்து புரள்றேன். அப்படி இருக்கேன் நான். பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். நான் எப்படி தெரியுமா ஆயிட்டேன்? பித்து பிடிச்சவ மாதிரி ஆயிட்டேன். பித்து பிடிச்சவ மாதிரி ஆகி மதி மயங்கி உன்மேல மயக்கம் கொண்டுட்டேன். உன்மேல வெறி பிடிச்சிட்டேன். எனக்கு அப்படியே வெறி களியாட்டம் ஆடுறேன். அப்படியே அங்கேயும் இங்கேயும் களிப்பில் ஆடுறேன். என்னால் உள்ளுக்குள்ளே என்ன செய்யுதுன்னு சொல்ல தெரியாமல் அப்படியே ஆடி ஆடி என்னுடைய பெரும் உணர்வை வெளிப்படுத்தினேன் அன்னைக்கு. இதையெல்லாம் பார்த்தவங்கெல்லாம் ஊரில் மக்கள்லாம் என்னை வேடிக்கை பார்த்தாங்க. திகைச்சு போயிட்டாங்க. இவனுக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி ஆடுறான்னு. பார்த்தவங்க திகைச்சது மட்டும் இல்லை, என்னை பார்த்துட்டு ஊர் முழுக்க போய் சொல்லிட்டாங்க. அங்கே இந்த மாதிரி வந்தார் திருவாத ஊரர், இவர் இப்படி ஆடினார்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க. கேள்விப்பட்டவங்கெல்லாம் ஒரே வதந்தியாக போச்சு. இந்த மாதிரி ஆடினாராமே, இப்படி ஆடினாராமே, கீழே உழுந்து புரண்டாராமே, களியாட்டம் ஆடினாராமேன்னு. அந்த மாதிரி ஆயிடுத்து அன்னைக்கு என்னோட உணர்வுலாம். கதக்களி தேற்றார் தடப்பெரு மதத்தின் ஆற்றே நாக வவயன் சுவை தரு அப்படிங்கிறார். அதாவது கடக்களிருன்னா மத யானை, ஏற்றா அப்படின்னா ஏற விடாதபடி, தடம் பொறு மதத்தின் அப்படின்னா மிகப்பெரிய மதத்தினால், கடக்களிறு ஏற்றா தடம் பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயம் சுவை தரு
கோற்றேன் கொண்டு செய்தனன் அப்படிங்கிறார். அப்படின்னா எனக்கு எப்படி தெரியுமா உள்ளுக்குள்ளே இருந்தது? அவயம் அப்படின்னா உறுப்பு. என் உள்ளுக்குள்ளே நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, கோல் தேன் அப்படின்னா கொம்பு தேன், கொம்பு தேனில் ஊற வச்ச மாதிரி இருந்ததுங்கிறார். அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு. நான் பார்த்துட்டனே, எனக்கு அப்படி இருந்ததே. அது அந்த நோக்கம் நம்ம ரொம்ப ஆழமாக கூர்ந்து பார்த்தோன்னா, எனக்குள்ளே இவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு, இவ்வளவு பரமானந்தம் ஏற்பட்டுச்சு. அதை நான் சொல்லி சொல்லி விளக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்களாமும் அதை அனுபவிக்கணும்னு தான். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப அழகாக எளிமையான வழிகள் சொல்லியிருக்காரு. அன்புன்னு வலைய போட்டோம்னா தானே வந்து மாட்டிக்குவான்னு. அதை கேட்டும் நம்ம செய்யாமல் இருந்துருவோமோங்கிற பயம். இது நம்மளோட பெரியவங்கள்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் கூட அட்வைஸ் பண்ணுறோம்ல, இப்படி இருக்கும் வாழ்க்கை, இவ்வளோ நல்லாயிருக்கும், நீ அதெல்லாம் பாரு, வெளியில் இப்படி பொருள் 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 மெட்டீரியல் மெட்டீரியல் லக்ஸரி அப்படின்னு தேடி ஓடாத, எளிமையாக இரு, எல்லாருக்கும் உதவி செய், இறைவனிடம் அன்பு கொள், நேர்மையாக இரு, நமக்கு வந்து நல்லதே நல்லதையே பேசு, நல்லதையே செய், இந்த மாதிரி எதையோ நோக்கி ஓடாத அப்படின்னு இப்போவும் நாம் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் அனுபவித்த அந்த சந்தோஷங்கள், பரம ஆனந்தம், இந்த அமைதியான வாழ்க்கையை இந்த குழந்தைங்க இழந்துருமோங்கிற பயத்தில் நம்ம சாதாரண மனிதர்களே இந்த குழந்தைகள்கிட்ட திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ மாணிக்க வாசக பெருந்தகை நேரடியாக திருவருளே குருவருளாக வந்து தான் ஒரு இன்பம் பெற்றார். அவருக்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, தான் ஒன்றும் பெருசாக தவம்லாம் செய்யலையே, தான் ரொம்ப ஒன்றும் போய் காட்டுக்கு போயெல்லாம் ஒத்த காலெல்லாம் நிற்கலையே, நெருப்புக்குள்ளெல்லாம் நிற்கலையே, பசியோடலாம் இல்லையே. என்ன பண்ண? ஹரஹர ஹரஹர ஹரஹர, சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும் சிந்தனை கொள்ள இவரையே நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் அவ்வளோ அழகாக திருப்பெருந்துறையில் திருவருளே குருவருளாக வந்து தன்னுடைய அழகான திருக்கழல்களை காட்டி உபதேசம் அளித்தாரே. அப்போ எனக்குள்ளே இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கும் அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அதனால் தன் உணர்வுகளை திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? எனக்குள்ளே என்ன தெரியுமா இருந்தது? மதம் பிடிச்ச ஆண் யானை என்ன செய்யும்? அப்படியே அப்படியே திமிரிக்கிட்டு நிற்கும். அந்த நேரத்தில் யானை பாகனே அது மேலே ஏற முடியாது, தடுமாறிடுவான். அந்த மாதிரி இருந்தது என் உணர்வு. என்னுடைய நிலையும் அந்த யானை மாதிரி இருந்தது. அன்பின் பெருக்கினால் ஏன் அப்படி ஆயிடுத்து தெரியுமா? அன்பின் பெருக்கு உள்ள அப்படியே ஊற்று மாதிரி அந்த ஈசனின் அன்பு உள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. என் உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்தும், உடம்புக்குள்ள உறுப்புகள் இருக்கே, வெளியில் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார், ஐம்புலன்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் உள்ளே இருக்கே நிறையா நமக்கு உறுப்புகள், நம்மளை ஏங்க வைக்கிறது உள்ளே இருக்கிற இதயமும். அப்படி நம்மளோட உள்ளே தானே நிறைய முக்கியமான உறுப்புகள்லாம் உள்ளெல்லாம் வச்சுருக்கார் ஈசன். ரொம்ப ரொம்ப கருணையானவர். வெளியில் ஐம்புலன்களை வைத்தார், ஆனால் ரொம்ப முக்கியமான உறுப்புகளையெல்லாம் உள்ளே வச்சுட்டாரு. அப்போ உள்ளே இருந்த உறுப்புகள்லாம் என்ன தெரியுமா ஆச்சு? அது எப்படி தெரியுமா எனக்கு இருந்தது? கொம்பு தேன். சாதாரண தேன் இல்லை, கொம்பு தேன். ஏன்? அதுதான் ரொம்ப இனிப்பான தேன். அந்த கொம்பு தேனில் ஊற வைத்தது மாதிரி இருந்தது. என்னுடைய உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே கொம்பு தேனில் ஊற வச்ச மாதிரி இருந்தது. அந்த மகிழ்ச்சி, அந்த களிப்பு, அந்த பேரானந்தத்தை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று நமக்கு கிடைச்சா அதுக்கு பதிலுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா? பண்ணுவோம் தானே? ஏதாவது வருத்தத்துக்குரிய செயல் நடந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சோகமாக இருப்போம். ரொம்ப பெரிய வருத்தமாக வந்ததுன்னா நம்ம அழுவோம். நம்மளுக்கு கோபம் வந்ததுன்னா கத்துவோம். இங்கே என்ன எடுத்து எதிர்பாராத விதத்தில் எளியனான என்னை ஒரு பேரருள் வந்து ஆட்கொண்டது. அதனால் எனக்கு பேரானந்தம் ஏற்பட்டது, பெரும் களிப்பு உண்டானது. அதனால் என்னை நானே மறந்தேன். மதி மயங்கி அலை போல ஆனந்தத்தில் ஆடி பாடி கூத்தாடினேன். இது கிருஷ்ண சைத்தன்யர் கூட கிருஷ்ண அனுபவத்தில் விளக்குவார். அவர் ஒரு வனத்தில் போயிட்டுருப்பார். அப்போ திடீர்னு அவருக்கு அப்படி கிருஷ்ணன் மேலே ஒரு அளவில்லாத பக்தி உண்டாகும். உடனே அவர் காட்டிலேயே ஹரி பஜன் பாடி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிடுவார். அப்படியே ஆடு ஆடு ஆடுன்னு அவர் ஆடினதில்
அங்கே வந்த புலி ஒன்று இவரை பார்த்து அப்படியே அசந்து போய் அதுக்கும் பக்தி வந்துடும். புலியும் இந்த ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரோட சேர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க 2 பேரும் அங்கே ஆடுவாங்க. நம்ம இந்த திருவாசகத்தில் கூட பார்த்தோம் இல்லையா, சிவனும் காளியும் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. பயங்கரமாக அவங்க ஒரு கூத்து, ஒரு ஊழிக்கூத்து மாதிரி அப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா. அது மாதிரி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரும் புலியும் காட்டில் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவர் அப்படி தான் இருக்குமா அவருக்கு. அப்போ அவருக்கு தோணுமா, நானும் கிருஷ்ணன் தான், இந்த புலியும் கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனின் ரூபங்கள் தானே, அதனால் நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறிதும் பயப்படாமல் ஆடுவாராம். அந்த மாதிரி இவருக்கு என்னதான் நடக்குதுன்னே இவருக்கு தெரியல உள்ளுக்குள்ளே. ஏன்னா இது நம்ம யாருமே அனுபவிக்காத அனுபவம் இல்லையா. கடவுள் நேராக நமக்கு காட்சி கொடுத்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோன்னு தெரியல. அவர் பார்த்துட்டாரு, நேராகவே பார்த்துட்டாரு. அந்தணன் சிவபெருமான் தான்றதை உணர்ந்துட்டாரு. அப்போ அவருக்குள்ள அப்படி ஒரு பேருணர்ச்சி உண்டானதுனால, அந்த உணர்வுகள் பொங்கி பொங்கி எழுந்ததுனால அப்படி பாடுறாரு. ஆற்றேனாக அவை அவம் சுவை தரு கோல் தேன் கொண்டு செய்தனன். என்னால் ஆற்ற முடியலையே, சொல்ல முடியலையே, அவ்வளவு என்னுள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் கொம்பு தேனில் வச்சு ஊறுற மாதிரி இருந்தது. அப்படி சந்தோஷப்பட்டேன், அப்படி பரவசமானேன் என்று தன்னுடைய பேரானந்தத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அதோட இன்டென்ஷன் என்னன்னா, நாமும் சிவனை வணங்கணும், அந்த சிவ சிந்தனையில் இருக்கணும், சிவசிவா சிவசிவான்னு நம்மளுடைய பேரன்பை அந்த பேரருளாளனுக்கு விரித்து வைத்தால் அவன் இது போல் நமக்கும் ஒரு நாள் காட்சி தருவான், நம்மையும் உணர வைப்பான்கிற ஆசையில் தான் இவ்வளோ பெரிய திருவாசகத்தில் இந்த திருவண்ட பகுதி முழுக்க முழுக்க தன் உள்ளத்து பேரன்பை பெரும் உணர்ச்சியை நமக்கு பாடலாக காட்டுகிறார். திருவாசகம் பாடுவோம், சிவபெருமானின் திருவடிகளை சரணடைவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.